ஹாய், இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, எக்ஸ்ட்ரா ஒர்க் பற்றி தான் இந்த வீடியோவே. கோதுமை நிறைய இருந்துச்சு, பசங்களுக்கும் லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ லீவ் ஸ்டார்ட் ஆனனால கோதுமை திரிச்சு வச்சிடலாமேன்னு பார்த்தேன். கோதுமை நிறையவே இருந்துச்சு, அதனால் அதை ஒரு 4-5 தண்ணியில் கழுவி மொட்டை மாடியில் வெயிலில் காய வச்சோம்னா ஒரு மாதத்துக்கு அது அப்படியே இருக்கும். இந்த ஒரு மாதத்துக்கு தேவையான கோதுமையில் செய்கிற நிறைய டிஷ் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த ஒரு 3 கிலோ கோதுமை இருந்துச்சு, திரித்து வச்சுட்டேன். அப்புறம் இன்றைக்கி நான் செஞ்ச எக்ஸ்ட்ரா ஒர்க் என்னென்னா, கிராசரி ஒதுக்குற செக்ஷன் தான். கிராசரி டப்பா எல்லாமே கழுவி எதுக்கனே வெயிலில் காய வச்சு தொடச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். டப்பா எல்லாமே தொடச்சி வச்சனால கிராசரி ஒன்று ஒன்றா போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிராசரி ஒன்று ஒன்றா போட்டு டப்பாவெல்லாம் நீட்டாக அடுக்கி ஷெல்ஃபெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அதை அடுக்கணும்னா தான் ஒரு மன திருப்தியே வரும். உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறது பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 2 மாதத்துக்கு ஒரு நேரம் இந்த மாதிரி செஞ்சோம்னா டப்பாவில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருக்கும். அப்புறம் எந்த ஒரு கிராசரி சீக்கிரம் நம்மளுக்கு தீர்ந்து போகுதுங்கிறது தெரியும். வேகமாக நம்ம சமையல் செஞ்சிட்ருக்கும் போது எந்த ஒரு பொருளும் எடுக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்கும். அதனால் நான் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு நேரமே இந்த கிராசரி செக்ஷன் எல்லாமே நீட் பண்ணி டப்பாலாம் நல்லா க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சுருவேன். இப்போ இந்த கிராசரி எதுக்கு அடுக்கி வச்சேன்னா, இந்த 2 மாதம் லீவில் நம்மளுக்கு வீட்டில் பிள்ளைகள் இருக்கும் போது எக்ஸ்ட்ராவாக ஏதாவது செஞ்சு கொடுக்குறதுக்கு நல்லா வசதியாக இருக்குமே சொல்லி தான் அடுக்கி வச்சது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமையை க்ளீன் பண்ணி காய வச்சு திரிக்கிறதுக்கு கொடுத்ததும் இந்த கிராசரி ஐட்டம்ஸ்லாம் அடுக்கி வச்சது தான் இன்றைக்கி என்னுடைய வீடியோவில் நான் போட்டணும், உங்களுக்கு சொல்லணுங்கிறத நான் நினச்சேன். நீங்களும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.